போல இருக்கிறேன் என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. Glory to God. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையால் பிரவேசித்த, பெருமழையால் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவி, ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. என்னை படைத்தவர் நீர், என்னை வளர்த்தவர் நீர், என்னை படைத்தவர் நீர், என்னை வளர்த்தவர் நீர், என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீர், என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீர். இயேசுவே, 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ அல்ல, பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ அல்ல, பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீர். ராஜா, நீ சொன்னீரே, நான் உனக்கு போதித்து, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், நான் உனக்கு காட்டுவேன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்திலே கர்த்தர் உங்கள் தலைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார், நிமிர்த்துவார். ஹல்லேலூயா. அவர் என் தலையை உயர்த்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தெய்வம். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஷேகபரா கபரபா. கைகளை கொட்டி மேலெடுக்கிறவர்கள் கீழே இருக்கிறவர்கள், ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், இயேசு பெரியவர். என் ஆத்மா பாடும் ரட்சகா தேவா, நீரே தரை
my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. நீரத்தானை கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு 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 சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஏ மன்டாராபாகா சோகோ பாரேகோ சேகோ ரபாலபா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. Glory to God. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லோரும் கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருப்போமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம் பரிசுத்தத்தை காணும் போது, உம் அழகை ரசிக்கும் போது, என்னை சுற்றிய எல்லாம் உம் ஒளியின் நிழலாகு. உந்தன் சந்தோஷத்தை காணும்போது, உந்தன் அன்பை நான் உணரும் போது, என்னை சுற்றிய எல்லாம் உம்
கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. Glory to God. Glory Master. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you Lord. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஓ நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவையோடு பிரச்சனையோடு இருக்கிற எல்லாருக்காய் நாம் ஜெபம் பண்ணுவோம். Thank you Jesus. Hallelujah. இயேசு நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். Thank you Lord. Thank you Master. உமக்கு நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு 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 நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you Lord. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அவர் மாறாதவராயிருக்கிறார். அன்றைக்கு செய்த அதே அற்புதத்தை இன்றைக்கு இப்பொழுது இப்பொழுது அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அவர் செய்து கொண்டே இருக்கிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ வேதனை நீங்கி சுகமாயிரு. விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த காலவெளியில் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஓ thank you Jesus. டேனியல் மூளையில் வைரஸ் கிருமிகள் பாதிப்பு சுகமாகி, பவளவண்ணன் வயிற்றில் கட்டி சுகமாகபடியாக, கண்ணன் கொண்டாட்ட மையம் எனக்கு தெரியும்னு சொல்றவங்களா கையை உயர்த்தி காண்பீங்க. புதுவாழ்வு கொண்டாட்ட மையத்தை தெரிந்தவர்கள், எந்த இடத்துல இருக்கு, NLCC எந்த இடத்துல இருக்குன்னு தெரியும்னு சொல்றவங்க கையை நிறைய பேர் உயர்த்தவே இல்லையே. எனக்கு தெரியாது எந்த இடத்துலன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காண்பீங்க. புதுவாழ்வு கொண்டாட்ட மையம் தெரியாதுன்னு சொல்லி நிறைய பேர், ரெண்டுக்குமே கையை உயர்த்தாத சிலர் இருக்கிறீங்க. தெரியாதவங்க தயவு செய்து உங்களுடைய ஏரியா போதகர், உங்களுடைய ரீஜனல் போதகர், உங்களுடைய வட்டார தலைவர் லேப்பாஸ்டரை தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 24 மணி நேரம் நீங்கள் அந்த 24 மணி நேரமும் அந்த 3 மாதங்களும் தொடர்ந்து அந்த இடத்துல ஜெபம் நடைபெறுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் கேட்கலாம், இது எப்படி 24 மணி நேரம் 3 மாதம் எப்படி தொடர்ந்து அந்த ஜெபம் ஒவ்வொரு ரீஜனாக ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாக திட்டமிட்டு இருக்கிறோம். எனவே அந்த ரீஜன், குறிப்பிட்ட ரீஜனில் இருக்கிற லே பாஸ்டர்கள், SL தலைவர்கள் இவர்கள் வந்து அந்த நேரத்திலே வந்து செபிக்க வேண்டும். 24 மணி நேரம் வந்து அங்கே இருக்கணுங்கிறதில்ல. நாங்கள் அதை கொஞ்சம் பிரித்து 4 டீமாக பிரித்து 6 மணி நேரம் அவங்க வந்து செபிக்கணும்னு நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு உங்கள் ஏரியா போதகர் அல்லது உங்கள் ரீஜன் போதகர் அல்லது உங்கள் லே பாஸ்டர் உங்களுக்கு தெளிவாக அதை சொல்லுவாங்க. நீங்கள் என்னைக்கு வரணும், எந்த நேரத்தில் வரணும் என்பதை அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. தயவு செய்து அவர்கள் சொல்லுகிற அந்த நாளிலே, அந்த நேரத்திலே, அந்த குறிப்பிட்ட மணி நேரத்திலே தலைவர்களாக இருக்கிற நீங்கள், லே பாஸ்டர், SL தலைவர்களெல்லாம் வந்து என் புதுவாழ்வு கொண்டாட்ட மையத்திலே அந்த சங்கிலி ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொண்டு செபிக்கும்படியாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவாராக. கடந்த நாட்களிலே நாங்களெல்லாம் போய் ஜெபம் பண்ணோம். போதகர்களெல்லாம் 72 மணி நேரம் தொடர்ந்து நாங்கள் அந்த போய் ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபம் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அங்கே இருக்கிற சில கட்டுகளெல்லாம் உடைத்து, அந்த வெகு நாளாக நிலத்தை கொடுக்காதவர்களெல்லாம் இப்பொழுது நான் கொடுக்கிறேன் என்று அவர்களே முன் வந்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்படிப்பட்ட ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் அற்புதம் செய்து இன்றைக்கு சீக்கிரத்திலே நாம் அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க ஆண்டவர் வழிகளை திறந்திருக்கிறார். எனவே இந்த ஜெபம் முக்கியமான இருக்கிறபடியினாலே நீங்கள் எல்லாரும் அந்த ஜெபத்திலே வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தூர்தர்ஷன் 1 சேனலில் 2வது ஆராதனை 8:30 முதல் 9:30 வரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒளிபரப்பாகிறது. மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். DD1 சேனலில் 2வது ஆராதனை, இதற்கு முன்பதாக நடந்த ஆராதனை அதில் ஒளிபரப்பப்படுகிறது. நீங்களே அநேகருக்கு அறிமுகப்படுத்தி, இயேசு பற்றி தெரியாதவர்களுக்கு கூட அதை நீங்கள் அறிமுகப்படுத்தி பார்க்க செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹோமோஜீனியஸ் செல்ஸ் லீடர்ஸ் மீட்டிங் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறுகிறது. நான் பராமரிப்பு குழுவிலே கலந்து கொள்ளலை, எந்த பராமரிப்பு குழுக்கும் போகலை, எனக்கு நேரம் இல்லாமல் இருக்குது என்று சொல்லி சிலர் வேலை காரணமாக பராமரிப்பு குழுக்களை கலந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஹோமோஜீனியஸ் செல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமைகளில். எனவே இந்த பராமரிப்பு குழுக்களிலே நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று சாயங்காலம் அந்த பராமரிப்பு குழுவின் தலைவர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிறுவர்களுக்கான கன்வென்ஷன்
மே 31ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை நடைபெறுகிறது. கடந்த நாட்களிலே எல்லா வட்டாரங்களிலும் VBS நடைபெற்றது. எத்தனை இடத்துல VBS நடைபெற்றது? கரங்களை வைத்து காண்பீங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கு சபையிலும் VBS நடைபெற்றது. அந்த VBSல அந்த வந்த மாணவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து சபையிலே மே 31ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை பெரிய கன்வென்ஷன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே உங்கள் வட்டாரங்களில் இருக்கிற அந்த சிறு பிள்ளைகளெல்லாம் நீங்கள் அந்த கன்வென்ஷனுக்கு அனுப்பி வைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாய் இப்பொழுது நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நமது சபையிலே 3வது ரீஜனிலே ஊழியம் செய்கிற பாஸ்டர் சாமுவேல் சிவகுமார் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு கடந்த 10 வருடங்களாக நாங்கள் இருவரும் பாஸ்டர் மோகனோடு சேர்ந்து இணைந்து ஊழியம் செய்கிறோம். அவர் எனக்கு நன்றாக தெரியும். சின்ன தவறாக இருந்தாலும் உடனே அந்த இடத்துல சொல்லி சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் அநேகரை உற்சாகப்படுத்துவார். என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் உற்சாகப்படுத்தி இருக்கிறார். நல்ல ஊழியக்காரர். இன்றைக்கு அவர் நம்மத்திலே வந்து செய்தியை கொடுக்க கடந்து வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாஸ்டர் சாமுவேல் சிவகுமார் தேவனுடைய வார்த்தையை இப்பொழுது பகிர்ந்து கொள்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த 3வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய தலைமை போதுகிற அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இப்பொழுதும் ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். வேதம் தெளிவாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லியிருக்கிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த பூமியில் கிறிஸ்தவனாக நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். வாழ்ந்து கொண்டு வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு இந்த பூமியில் அவன் பிறந்த நாள் முதல், ரட்சிக்கப்பட்ட நாள் முதல், அவன் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரைக்கும் அவன் என்னென்ன காரியங்களை செய்கிறானோ அது எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் வாய்க்கும். யாருக்கு என்று சொன்னால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்களும் நானும் கர்த்தர் மேலும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலும் எந்த அளவுக்கு விசுவாசத்தை வைக்கிறோமோ அவ்வளவுக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் இந்த பூமியில் பெற்று வாழ முடியும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். வேதத்தில் குறைந்தது 8000க்கும் மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நீங்களும் நானும் இந்த பூமியில் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் விசுவாசம் இருக்கிறதோ அவர்கள் இந்த 8000 வாக்குத்தத்தத்தையும் இந்த பூமியில் இருக்கிற நாளிலே அவர்கள் பெற்று அனுபவிப்பார்கள். உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் இந்த 8000 வாக்குத்தத்தத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் குறைந்தது 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள். ஆனால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தையும் சொல்லப்பட்ட அந்த கானானையும் எத்தனை பேர் சுதந்தரித்தார்கள் என்று சொன்னால் விசுவாசித்த 2 பேர் மட்டும்தான். இந்த இடத்தில் இருக்கிறோம். அநேக நாட்களாய் விசுவாசிகளாம் நாம் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லை என்று சொன்னால் குண்டூசி கூட கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற முடியாது. ஆனால் விசுவாசிக்கும் பொழுது இந்த பூமியில் அவனால் பெற முடியாத ஆசீர்வாதம் என்று சொல்லி ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவர்கள் படித்தவர்களோ படிக்காதவர்களோ உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ, விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் இந்த பூமியில் உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதேவனமாக கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் ஒன்று பெற வேண்டும் என்று சொன்னால் வேதம் முழுவதும் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் தேவன் மேல் உறுதியான விசுவாசம் வைத்திருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் பெரிய ஆசீர்வாதங்களை இந்த பூமியில் செய்தார்கள்.
ஆகையினால் தேவனுடைய வார்த்தையின் மேலும் தேவன் மேலும் யாருக்கெல்லாம் விசுவாசம் இந்த பூமியில் இருக்கிறதோ அவர்களால் எல்லாம் அவர்களுக்கு கூடும். எல்லார் கரங்களை தட்டி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துவோமா? ஆகையினாலே இந்த நாளில் பல வருஷமாய் வந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தரிடத்தில் உரிமையாய் கேட்போம், என்னை விசுவாசம் உடையவனாய் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த நாள் முதல் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் தடைபட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் கல்வாரி சிலுவையின் மூலம் நமக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் ஏற்கனவே சம்பாதித்து அவர் முடித்து விட்டார். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி உங்களுடைய என்னுடைய விசுவாசத்தின் மூலம்தான். என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கிறதா? நீங்கள் கேட்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் விசுவாசமே இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லலாம். ஆனால் வேதம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே விசுவாசம் இருக்கிறதா என்று சொல்லி என்ன சொல்லுகிறது? எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனாவது தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவு. போதும் பாஸ்டர், வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசம். இந்த சபைக்குள்ளே உட்கார்ந்திருக்கிற யாருமே சொல்ல முடியாது எனக்குள்ளே விசுவாசம் இல்லை என்று சொல்லி. வேதத்தில் தேவன் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். அவனுக்கு விசுவாசத்தின் அளவு என்று சொல்லி ஒரு அளவை வைத்திருக்கிறார். யாருமே விசுவாசம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆகையினால் உங்களுக்குள்ளே தேவன் வைத்த விசுவாசம் இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ளே தேவன் அருளிய விசுவாசம் இருக்கிறது. சொல்லுங்க, பக்கத்தில் உட்கார்ந்துருங்கன்னு நினைப்பாங்க, எனக்குள்ள விசுவாசமே இல்லையா? இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாததினால் அநேக காரியங்களை இழந்து போனீர்கள். இந்த நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்துடைய கண்களை ஆண்டவர் திறக்க போகிறார். அடைபட்டிருக்கிற எல்லா கதவுகளும் உங்களுக்கு திறக்க போகிறது. இந்த இடத்தை விட்டு போவதற்குள்ளாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாச கண்களை திறந்து அத்தனை ஆசீர்வாதங்களையும் கல்வாரி சிலுவையின் மூலம் வரக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நம்முடைய மனக்கண்களை திறக்க போகிறார். அதே வண்ணமாய் வேதத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த எல்லாருமே யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவர்களுக்கு அற்புதம் நடந்தது. பர்த்திமேயு குருடன் இயேசுவை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கதறுகிறான். அவன் இயேசு கூப்பிடுகிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை கலட்டி போட்டுவிட்டு நேராக விசுவாசத்தோடு கூட வருகிறான். இந்த ஆண்டவரிடத்தில் போனால், இந்த இயேசுவினிடத்தில் போனால் என்னுடைய கண்கள் திறக்கப்படும், எனக்கு இந்த வஸ்திரம் தேவையில்லை, குருடர்கள் அணிகிற வஸ்திரம் தேவையில்லை என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட வந்த பொழுது அவனுடைய கண்களை ஆண்டவர் திறந்து அனுப்பினார். அதே தேவன் இன்றைக்கும் நம்முடைய விசுவாசத்தை காண்கிறார். கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வரும்பொழுது அவள் தன்னுடைய மகளுக்காக கெஞ்சுகிறாள். ஆனால் தன்னுடைய மகள் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு நான் போட மாட்டேன். உடனே ஆண்டவர் அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆமாண்டவரே, பிள்ளைகளின் அப்பம் இல்லாவிட்டாலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு கூட அவள் கேட்கிறாள், அந்த துணிக்கைகளினால் என்னை போஷியும் ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது அவளுடைய மகளை ஆண்டவர் சுகத்தோடு கூட எழுப்பினார். அதேவனமாய் 100 வேலைக்காரனுடைய வாழ்க்கையிலும் அவன் மரண அவஸ்தைப்படுகிறான். அவன் மரித்து விடக்கூடிய சூழ்நிலை. ஆனால் இவன் சொல்லுகிறான், ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஏனென்றால் 100 என்னுடைய வாயின் வார்த்தைகளே அதிகாரம் இருக்கும் பொழுது அண்ட சராசர படைத்த சகலத்தையும் உருவாக்கின உம்முடைய வாயின் வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை உண்டு. ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். இன்றைக்கு கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை நமக்கு நேராக வருமானால் இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரை தடைபட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றவர்களாய் கடந்து செல்ல முடியும். ஆனால் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் விசுவாசத்தை குறித்து சீஷர்களுக்கு மிக அருமையாக ஒரு இடத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மார்க்கு 11ஆம் அதிகாரம்
மார்க்கு 11ஆம் அதிகாரம் 22, 23. இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, எவனாவது இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, தான் சொன்னபடியே நடக்கும் என்று, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லியிருக்கிறது. இந்த மலையை பார்த்து எல்லாரும் கவனிக்கும்படி கேட்கிறேன். இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், தான் சொன்னபடியே, அவன் சொன்னபடியே, யார் சொன்னபடியே? நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார். நீங்களும் நானும் பேசுகிற வாயின் வார்த்தையில் உருவாக்குகிற வல்லமை உண்டு. இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, தான் சொன்னபடியே நடக்கும் என்று சொல்லி நீங்களும் நானும் சொன்னால் நடக்கும். நீங்கள் நினைக்கலாம், என் வீட்டிலேயே காரியம் நடக்க மாட்டேங்குதே அப்படி என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆவிக்குரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? இந்த பூமியை சிருஷ்டித்த ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது, எபிரேயர் 11:2 அதிகாரம், இந்த உலகங்கள், நாம் காண்கிற உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அதே வண்ணமாக ஒரு விசுவாசிக்குள்ளே உருவாக்குகிற தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அவர்களுடைய வாயின் வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி விசுவாசித்தால், அவன் சொன்னபடியே, யார் சொன்னபடியே? நீங்களும் நானும் சொன்னபடியே ஆகும். நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை, எத்தனையோ வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறோம். நாம் வாளாகாமல் தலையாவோம், கீழாகாமல் மேலாவேன், என்னுடைய கற்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பா, எனக்கு அநேக ஜாதிகளை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறோம், சொல்லுகிறோம். ஆனால் விசுவாசிக்கிறோமா? ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தான் சொன்னபடியே நடக்கும் என்று சொல்லி விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். நீங்களும் நானும் சொன்னால் அது நடக்கும் இந்த பூமியிலே. ஹல்லேலூயா! அந்த அதிகாரத்தை தேவன் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையை தேவன் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார்.